முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக முருகப்பெருமானின் பீடத்தில் ஜொலிக்கும் வைரக் கல்லாக இத்திருத்தலம் பிரகாசமாக உள்ளது. முருகக் கடவுளின் பெயர் தணிகாச்சலம் எனவும் கூறப்படுகிறது. முருகப்பெருமான் தேவர்களின் துயரம் நீங்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளியம்மையை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு கோபமும் தணிந்து அமர்ந்த தலம் ஆதலில் இதற்கு தணிகை என பெயர் அமைந்தது. தேவர்களின் அச்சம் தணிந்த இடம், முனிவர்களின் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியுமிடம், அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை ஆகியவற்றை தணிக்கும் இடமாதலாலும் இதற்கு தணிகை என பெயரமைந்தது. முருகப்பெருமான் தன் கிரியா சக்தியாகிய தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டாற்போல் திருத்தணிகையில் தன் இச்சா சக்தியாக வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ந்து இனிது வீற்றருள்கிறார். மேலும் இக்கடவுளை 5 குறிப்பிட்ட தினங்களில் தொடர்ந்து வழிபடும் பக்தர்கள் கடவுளின் ஆசியை பெற்றும் அவரது வாழ்க்கையில் அரிய பேறுகளை பெற்றவர்கள் ஆகிறார்கள். திரேதாயுகத்தில் ராவணனை போரில் வென்று அதனால் ஏற்பட்ட பாவத்திற்கு பரிகார பூஜைகள் செய்ய ராமேஸ்வரம் சென்று திரும்பும் வழியில் சிவபெருமான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க திருத்தணிகையில் முருகப்பெருமானை வழிபட்டு மனசாந்தி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது. துவாபர யுகத்தில் அர்ஜுனன் தன் பகுதிக்கான தீர்த்த யாத்திரை செல்லும் வழியில் இத்திருக்கோயில் சுவாமியை தரிசித்து ஆசி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. திருத்தணிகையில் முருகனை வழிபட்டு தாரகாசூரனால் கவரப்பட்ட தமது சக்கரம் மற்றும் சங்கு முதலியவற்றை திருமால் மீண்டும் பெற்றார். அவர் உண்டாக்கிய விஷ்ணு தீர்த்தம் மலையின் மேல் கோயிலுக்கு மேற்கே உள்ளது. திருத்தணிகையில் பிரம்மதேவர் முருகப்பெருமானை பூஜித்து படைப்பு தொழில் செய்யும் ஆற்றலை திரும்ப பெற்றார். மேலும் சூரபத்மனால் கவரப்பட்ட தமது செல்வங்களையும் முருகன் அருளால் திரும்ப பெற்றார். கலைமகளும் இத்தலத்தில் முருகனை பூஜித்தாள். கிழக்கே மலையடிவாரத்திலிருந்து மலைமேல் ஏறி செல்லும் வழியில் பாதி தொலைவில் மலைப்படிகளை அடுத்த வடப்பக்கத்தில் பிரம்மதேவர் உண்டாக்கிய பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது. இது பிரம்மசுனை என்று அழைக்கப்படுகிறது. இதன் தென்கரையில் பிரம்மேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. சூரபத்மனால் தேவலோகத்திலிருந்து கவர்ந்து கொண்டு செல்ல பெற்ற சங்கநிதி, பதுமநிதி, காமதேனு, சிந்தாமணி, கற்பகத்தரு முதலிய செல்வங்களை மீண்டும் பெறுவதற்காக இந்திரன் முருகனை இங்கு பூஜித்தான். திருத்தணிகை மலைக்கு தென்புறத்தில் உள்ள ஒரு சுனையில் நீலோர் பல மலர்கொடிகளை நட்டு வளர்த்து அதன் பூக்களை கொண்டு காலை மாலை நண்பகல் என்று 3 வேளைகளிலும் இந்திரன் முருகனை பூஜித்தான். அதுபோல அவன் ஸ்தாபித்து வணங்கி அருள் பெற்ற விநாயகருக்கு செங்கழு நீர் விநாயகர் என்று பெயர். அவனால் உண்டாக்க பெற்ற நீலோர் பல மலர்ச்சுனை இந்திர நீலச்சுனை என்றும் பெயர் பெற்ற தீர்த்தமாக மலை கோயிலின் தெற்கு வாயிலுக்கு நேராக இருக்கின்றது. இது கல்கார தீர்த்தம் எனவும் அழைக்கப்படுகிறது. இத்தீர்த்தத்தின் நீர்தான் சுவாமியின் திருமுழுக்கிற்கும் திருமடை பள்ளிக்கும் மற்றும் பூஜை செய்வதற்கும் தனி சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இத்தீர்த்தத்தை தொலைவிலிருந்து தொழுதல் வேண்டுமே அன்றி வேறு எவ்வகையிலும் நாம் பயன்படுத்துதல் ஆகாது. பதி, பசு, பாசம் என்னும் இறை, உயிர், தலை ஆகிய முப்பொருள் இயல்புகளை கூறும் சைவ சித்தாந்த நுட்பங்களை இங்கு முருகனை வழிபட்டு திரு நந்திதேவர் அறிவுறுத்த பெற்றார். அவன் பொருட்டு முருகப்பெருமான் வரவழைத்த சிவ தத்துவ அமிர்தம் என்னும் நதியே இப்பொழுது நந்தியாறு என்று அழைக்கப்படுகிறது. முருகனின் அருளை பெற நந்திதேவர் யாகம் புரிந்த குகை நந்தி குகை என அழைக்கப்படுகிறது. தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்த போது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்னும் நாகத்தினை நானாகவும் கொண்டு கடைந்தனர். அங்கனம் கடைந்த போது வாசுகி நாகத்தின் உடலில் பல வடுக்களும் புண்களும்
தழும்புகளும் ஏற்பட்டு பெரிதும் துயர் விளைவித்தன. ஒரு சுனையில் நாள்தோறும் முறையாக நீராடி முருகனை வழிபட்டு வாசுகி நாகம் அத்துயரங்களிலின்று நீங்கி உய்த்தது. ஆதிசேஷ தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தத்திற்கு மேற்கே மலைப்பாதைக்கு தென்புறம் இருக்கிறது. இங்கு முருகனை வழிபட்டு அகத்திய முனிவர் முத்தமிழ் புலமையும் சிவஞான தெளிவும் பெற்றார். அவர் உண்டாக்கிய அகத்திய தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தத்திற்கு தென்கிழக்கில் உள்ளது. இலக்கிய முக்கியத்துவம் சற்றேறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சிறந்த தவயோகியாகிய அருணகிரிநாதர் இத்திருத்தலத்தின் பெருமையை திருப்புகழ் என்னும் நூலின் மூலம் பாடல்கள் அமைத்து பாராட்டியுள்ளார். இவர் தமது பாடல்களில் தணிகை மலையை கைலாய மலைக்கு ஒப்பிட்டு புகழ்ந்துள்ளார். 150 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சிறந்த தவயோகியும் சித்தருமான ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் அருட்பிரகாச வள்ளலார் என அழைக்கப்பட்டவர். தமது திருவருட்பா நூலில் திருக்கோயிலின் முருகப்பெருமானை பற்றி பாடியிருப்பது திருத்தணிகை முருகனின் அருங்காட்சியினை சென்னையில் உள்ள தமது இல்லத்தில் கண்ணாடியில் கண்டு தரிசித்து அருள் பெற்றதையும் உணர முடிகிறது. மேலும் மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். தணிகை மலையில் தமக்கு சங்கீத ஞானம் வேண்டி முருகனை பூஜித்த போது முருகப்பெருமான் அவர் நாவில் அட்சர ஆசி அருளி அவருக்கு பாடும் திறனை வழங்கினார். அன்னாரும் முதல் பாட்டாக ஓம் குரு குஹாய நமக என்று முதல் அடி எடுத்து பாடலை தொடுத்தார். இவ்வாறு பல அதிசயங்கள் தணிகை மலையில் பற்பல அருளாளர்களுக்கும் முருகப்பெருமானால் அருளப்பட்டது. மிகவும் தொன்மை வாய்ந்ததாகவும் பெருமை வாய்ந்ததாகவும் திருத்தணி தலம் விளங்குகிறது. திருத்தணியின் சிறப்புகள் சரவண பொய்கை முருகப்பெருமான் சரவண பொய்கை தீர்த்தத்தில் கார்த்திகை பெண்களுக்கு குழந்தையாக அவதரித்த திருக்குளம். திருத்தணிகை சரவண பொய்கை தீர்த்தத்தில் நீராடுவோர் தங்களது உடல் உபாதைகள் பாவங்கள் களையப்படுவதாக ஐதீகம். சரவண பொய்கையில் நீராடிய பின்பே படிக்கட்டுகள் வழியாக மலை கோயிலை சென்றடைகின்றனர். ஆடி கிருத்திகை திருவிழாவில் போது மலை கோயிலில் உற்சவர் அலங்காரத்துடன் பவனி வந்து தெப்பத்தில் சுற்றி வருவது கண்கொள்ளா காட்சியாகும். சப்த ரிஷி தீர்த்தம் சப்த ரிஷிகள் என்று கூறப்படும் வசிஷ்டர் முதலான 7 முனிவர்கள் இங்கு முருகனை பூஜித்தனர். அவர்கள் பூஜித்த இடம் மலையின் தென்புற திசையில் உள்ளது. அவர்கள் அமைத்த 7 சுனைகளும் மற்றும் கன்னியர் கோயிலும் இங்கு உள்ளன. இந்த இடம் இப்போது 7 சுனை கன்னியர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அடர்ந்த சோலைகளால் சூழப்பெற்ற பசுமை தன்மையும் நிறைந்த வெயில் நுழையாமல் அமைதி மிகுந்த இடமாக திகழ்கின்ற இந்த இடம் தவத்திற்கும் தியானத்திற்கும் ஏற்ற இடமாக விளங்குகின்றன. திருத்தணி நகரின் வெளிப்புறத்தின் நந்தியாற்றங்கரையில் பழமை வாய்ந்த விஜயராகவ சுவாமி, ஆறுமுக சுவாமி மற்றும் வீரட்டீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளன. இவை 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பழைய காலம் தொட்டு நீண்ட வருடங்களாக ஆறுமுக சுவாமி கோயிலில் அமைந்துள்ள மூலவரின் பாதத்தில் மார்பில் சிரசில் தொடர்ந்து 3 நாட்கள் சூரிய ஒளி விழுந்து காணப்படுவது பக்தி பரவசமூட்டும் நிகழ்ச்சியாகும். மாதாந்திர கிருத்திகை உற்சவ நாட்களில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் தரிசனத்திற்கு வருகை தருகின்றனர். அது அல்லாமல் பிரதி வருடம் டிசம்பர் 31 ஜனவரி 1 திருப்புகழ் திருப்படி திருவிழா மாவட்ட அளவில் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். ஆடி கிருத்திகை திருவிழாவில் தென்னிந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். திருவிழாவின் போது திருத்தணி நகரின் அனைத்து பகுதியிலும் பக்தர் திரளாக திரண்டு வருகின்றனர். ஆடி கிருத்திகை திருவிழாவின் போது சுமார் 1 லட்சத்திற்கு மேலான பக்தர்கள் மலர் காவடிகள் எடுத்து முருகனை தரிசிக்க வருகின்றனர். இத்திருவிழாவின் போது இரவு பகல் முழுவதும் பக்தர்கள் போடும் அரோகரா கோஷம் மற்றும் பக்தர்கள் வரிசையாக ஆடி பாடி செல்வது கண்கொள்ளா காட்சியாகும். திருப்புகழ் திருப்படி திருவிழா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த மாநில மக்கள் ஆங்கிலேய வழக்கத்தின்படி புத்தாண்டு கொண்டாடுவதற்கு பதிலாக தமிழ் கடவுளின் ஆசி பெற ஆங்கில புத்தாண்டிற்கு முன்தினம் தணிகமலையில் குழுக்களாக கூடி பஜனைகள் பாடி முருகனை தரிசிக்க வருகின்றனர். தமிழ்நாட்டை சேர்ந்த வள்ளிமலை சுவாமிகள் தமது சீடர்களுடன் மேற்படி பஜனை குழுக்களை ஒன்றிணைத்து திருவிழாவாக கொண்டாடினார். மேற்படி பாடல்கள் பாடி வரும் பஜனைகள் கூட்டம் தற்பொழுது
நூற்றுக்கணக்கில் பெருகி டிசம்பர் 31 இரவு வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதத்தில் அமைந்துள்ள 365 படிகளுக்கு பூஜை செய்து படி ஒன்றுக்கு ஒவ்வொரு பாட்டினை இசைத்து பாடி சென்று மலைக்கோயிலை சுவாமி தரிசனம் செய்து இன்றும் தொடர்ந்து வழக்கத்தில் இருந்து வருகிறது. அவ்வாறு பஜனை குழுவினர் பாடும் பாடல்கள் மேற்படி 2 நாட்களிலும் மலையில் எதிரொலித்து வருகிறது. மேலும் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேல் காவடிகள் எடுத்து இறைவனை தரிசிக்க வருகின்றனர்.